पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த லாஸ்டா 15வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்று. இந்த 14, 15 இந்த ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, லௌகிக திருஷ்டியில இருந்தே ஒரு விஷயத்தை சகனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம மாற்ற முடியாது. இந்த கிளைமேட்டை ஏதாவது மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து போறதா இருக்கு, வெப்பம் குளிர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்மத்தினால நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. லாபம் நஷ்டம் மானம் அபமானம் எல்லாமே நமக்கு அருமை பண்ணது. அப்ப இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா, எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது? கிளைமேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளோட கர்மத்தை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா, பிராரப்த கர்மத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல இருக்கிறத சேஞ்ச் பண்ணலாம், ஆனா இப்ப சம்பவிச்சதை நமக்கு என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்போ எதை சேஞ்ச் பண்ண முடியாதோ அதை குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ண முடியாது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ அதோட குடுத்தனம் நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மனசாந்தியோட பண்ணணும். அப்படின்னா அக்செப்ட் பண்றது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கு. நமக்கு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் இந்த விஷயங்களும் சேரும் போது நமக்கு பாத்தீங்கன்னா வெப்பம் குளிர் மானம் அபமானம், அதே மாதிரி சுகதுக்கம் இதெல்லாம் பிராப்தியாகும். விஷயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தாலும் இந்த சுகதுக்கம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மாறாம போயிட்டே இருக்கு. அது சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணு அப்படின்னா பகவான் சொல்றார், திதிக்ஷஸ்வ, என்னது, பொறுத்து கொள்வாயாக, சகித்து கொள்வாயாக. பெரியவங்கெல்லாம் ராமர் கிருஷ்ணர் எல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு தேகமா சரீரத்தை எடுத்தாங்களோ, ஜீவனா இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. அதனால நமக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் உபதேசம் பொறுத்து கொள்ள வேண்டும். சரி, அது மாதிரி பொறுத்துக்கிறதுனால சகிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மையினால ஒரு முக்கியமான குவாலிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா சமாதானம். நீங்க சகிக்கிறதுனால உண்டாக பெரிய பெரிய லாபம். நமக்கு மனசு ரொம்ப குவைட்டா இருக்கும். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். லைஃப்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். சரீரம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதுக்கு எல்லாம் சம்பவிக்கும். இதே மாதிரி மரணமும் ஒரு நாள் சம்பவிக்கும். இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கிற எல்லா தேகத்துக்கும். காலையில ஒரு அம்மா பாத்தீங்கன்னா மெசேஜ் போட்டாங்க, நம்ம ஸ்டூடெண்ட், அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நான் பதிலுக்கு மெசேஜ் போடுறேன், வருத்தப்படாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சகஜம். வருத்தப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆமா, அப்பா பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேலேயே வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும். 80 வயசு 70 வயசு 80 வயசு யாருக்கு வேணா எப்ப வேணாலும். அப்ப பாத்தீங்கன்னா மெமோ வந்துடுச்சு அப்படின்னா வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போயாச்சு, அவ்வளவுதான். மெசேஜ் இவ்வளவுதான். ஒருத்தர் வரார், வந்த கர்மம், அந்த கர்மத்தை போகம் பண்ணிட்டு அவர் போக வேண்டியதுதான். எதுக்காக வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவம் பண்றதுக்கு. முந்தின ஜென்மங்கள்ல எந்த கர்மங்கள்லாம் பண்ணமோ அந்த கர்மங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கர்ம பலனா தேகம் எடுத்து அந்த தேகத்தினால பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறோம். அப்ப அனுபவம் முடிச்சதுக்கு பிறகு, பிராரப்தம் முடிச்சதுக்கு பிறகு என்ன, அவனுக்கு கிளம்பி போக வேண்டியது. அப்ப அந்த பிராரப்தத்தை மாற்ற முடியுமா? நான் மரணிக்கிற வரைக்கும் மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் நமக்கு உள்ளார வரணும், ஒரு தைரியமும் புத்திசாலித்தனமும் வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்றது, மறுமறிங்க இருக்கக்கூடாது. ஆமா அப்படிதான் இருப்பார். ஆபீஸ்ல போனோம் அப்படின்னா அவன் இப்படி திட்டுறான் அப்படி திட்டுறான். ஆமா, ஆபீசர் அப்படின்னா அப்படிதான் திட்டுவாங்க. நமக்கு மேல பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறவங்களோ பணம் கொடுக்கறவங்களோ நம்மளை கிரஷ் பண்ணி எடுத்துதான் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா வேற எங்கேயா ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அப்படிதான். அப்போ இந்த உலகம் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பனிஷ் பண்றதுக்காக தான் இந்த ஜென்மமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பனிஷ்மெண்ட் எது? புண்ணிய பாபம் தான், ரெண்டுமே பனிஷ்மெண்ட் தான். அப்ப புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உலக மக்கள் பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் மாத்தி மாத்தி அனுபவிக்கட்டும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்குள்ளார வந்தோன்னு ஒரு அறிவு நமக்கு கிடைக்குது, இது மாற்ற முடியாது. அப்ப மாற்ற முடியாது, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தீர புருஷன் அப்படின்னு பேர். தீரனா 2 வார்த்தை சொல்றோம்,
ஒன்று வந்து புத்திசாலித்தனம், இப்ப நான் சொல்ற யோசிப்புல யோசிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஓடி ஒழியாம வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றது, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்றது தைரியத்தோட. இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் போறார் அப்படின்னா அவரோட லைஃப் எப்படி இருக்கும்? மெதுவா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் லைஃப. இதை வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தோட ஆரம்பத்துல இதை பண்ணும்போது நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா சமாதி ஷட்க சம்பத்தியில தகுதிகள் வச்சிருக்கோம். சாதன சதுஷ்டயத்துல விவேகம், வைராக்கியம், அதுக்கப்புறம் மூணாவதா சொல்ற சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய சமம் முதலான 6 தகுதிகள் சொல்றோம். அந்த 6ல வந்து பாத்தீங்கன்னா சமம், தமம், உபரதி, திதிக்ஷா. அந்த திதிக்ஷான்றது வந்து பாத்தீங்கன்னா சமாதி ஷட்க சம்பத்தில 4வதா வருது. இந்த சமாதியை வந்து ஒருத்தன் அபியாசம் நல்லா பண்றான் அப்படின்னா, அந்த திதிக்ஷாவை அபியாசம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெதுவா 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா சமாதி நிலைக்கு போறதுக்கு தகுதியா ஆயிடுது. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு சொல்ற கான்சியஸ்னஸோட இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா முரண்படாம எந்த ஒரு தாட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாம அந்த நான் அப்படின்ற கான்சியஸ்னஸோட உணர்வோட ஆனந்தத்தோடு சமமா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிப்பு இல்லாம ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஆத்மாவோட சுகம் எல்லாமே பூரணமா கிடைக்க ஆரம்பிச்சு. நான் இந்த ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் உண்டா. எதுக்கு அப்படின்னா ஒரு பானை, இந்த பானையில வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை ஊத்தி வைக்கிறோம். நம்ம ஜலத்தை ஊத்தின மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்த சந்திரன் என்ன பண்றான், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணிடுறான். உள்ள பிரவேசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் நடந்துச்சா அப்படின்னா நடக்கல. எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிற அந்த சந்திர பிரகாசம், சந்திரன் அந்த ஜலத்துல வந்து பானையில இருக்கிற ஜலத்துல பிரதிபிம்பம் உண்டாகுது. அந்த பானையில இருக்கிற ஜலம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரதிபிம்பமும் சுத்தமா இருக்கும். அந்த பானையில இருக்கிற ஜலம் ஆடிக்கிட்டே இருக்கு, சலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பானையில விழுற பிரதிபிம்பமும் சந்திரனும் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பானை, இந்த தேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பானையா இருக்கு. இந்த பானைக்குள்ளார இருக்கிற இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம்னு சொல்றோம். இந்த மனசு வந்து ஜலத்துக்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈஸ்வரன் சர்வ வியாபகமா இருக்கிறவர், சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறவர், உலகத்தையே பிரகாசிக்கிற அந்த பிரம்ம பிரகாசம் என்ன பண்ணுதுன்னா இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற இந்த சூக்ஷ்ம தேகத்துல மனசுல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துது. இந்த பிரதிபிம்பம் ஏற்படுத்தின மாத்திரத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நான் அப்படின்ற அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் எப்படி ஜலத்துல பிரதிபிம்பிக்கிறானோ அதே மாதிரி சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வரன் இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறார், உணர்வா உள்ள வரார். அந்த உணர்வா உள்ள வரும்போது நம்ம அவரை தான் நம்ம என்ன பண்றோம், நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஈஸ்வரனோட சொரூபம் என்ன அப்படின்னு சொல்லும் போது சர்வ வியாபகம். அது மட்டும் இல்ல, சச்சிதானந்தம் ஈஸ்வரனோட சொரூபம். அப்ப அந்த ஈஸ்வரன் தான் இந்த தேகத்துல நானா சர்வ வியாபக தத்துவமா சத்து சித்து ஆனந்தமா இருக்கார், பியூர் கான்சியஸ்னஸா இருக்கார், பியூர் பிளிஸ்ஸா இருக்கார், ஆனந்தமா இருக்கார். அப்ப அதை அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் உள்ள நானா இருக்கார், அத அவரா அறியணும். அப்படின்னா எப்படி அறியணும் அப்படின்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆடாம பண்ணணும். இந்த மனசு ஆடலை அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. மாண்டிக்ய காரிக்கைக்காரர் சொல்றாரு, சித்த ஸ்பந்தனம் ஏவ இதம் துவைத்த ஜாதம். இந்த மொத்த லோகமும் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசோட சலனம் தான். மனசு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆடிச்சு அப்படின்னாலும் நமக்கு வெளியில இருக்கிறது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். தூக்கத்துல இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆட்டமும் அசைவும் இல்லாம இருக்கு. அதனால தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல நமக்கு என்ன இருக்கு, ஆனந்தமா இருக்கணும். அப்போ அதே நிலைய வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கும் நடுவுல இருக்கிற மீடியேட்டரா நினைச்சுங்க. உள்பக்கம் போனீங்கன்னா அகம் அகம் அகம்னு சொல்லக்கூடிய நான், அதுதான் பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் சொல்றோம். நான் சுத்த நான், தேகத்தோடு சேராத நான். இந்த நானுக்கு பக்கத்துல நடுவுல இருக்கிறது இந்த மனசு இருக்கு. இந்த மனசு வெளியில பார்த்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுது, இந்திரியங்களை பார்க்குது, அதே மாதிரி தேகத்தை பார்க்குது, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்க்குது. நம்ம எது மூலமா பார்க்கிறோம் அப்படின்னா இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம அறியறோம்.
உலகத்தோட சுகதுக்கங்களை எல்லாத்தையும் அனுபவம் பண்றதுக்கு நமக்கு சாதனம் இந்த மனசுதான். அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா, வர மெசேஜுக்கு ஏத்த மாதிரி இந்த மனசு சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. சதா காலம் வேக்கப் ஆனதுல இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூங்க போற வரைக்கும் இந்த மனசு சலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போகாம அதுக்கு முன்னாடி ஒரு அவஸ்தை, சொப்பன அவஸ்தைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சொப்பன அவஸ்தையில இந்த மனசு என்ன பண்ணுது, தன்னோட ஸ்டோர் ரூம்ல நிறைய பதிவுகளை வச்சிருக்கு, வாசனைகளை. அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அதுல இருக்கிற மாதிரி கனவுகளுக்கு ஏத்த மாதிரி அங்கேயும் சுகதுக்கத்தை அனுபவிக்குது. மனசு ஆடிக்கிட்டே இருக்கு சொப்பனத்திலையும். அப்போ ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் இந்த மனசு சதா காலமும் வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்காகவும் உள்ள பதிவு பண்ணியிருக்கிற வாசனைகளுக்காகவும் ஏத்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்குது. சஞ்சலிக்க சஞ்சலிக்க எவ்வளவு அதிகமா சஞ்சலிக்குதோ அந்த அளவுக்கு துக்கம் பிராப்தி ஆகுது. எந்த அளவுக்கு சஞ்சலிப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகுதோ, அசையாம நிலைக்கு போதோ, அந்த அளவுக்கு சுகமானது நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு சலிக்குது, எதுக்காக இந்த மனசு சஞ்சலிக்குது அப்படின்னு கரெக்டா உட்கார்ந்து பாருங்க, உங்களோட அனுபவம் தெரிஞ்சிடும். இத சாஸ்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புத்திசாலித்தனமா வந்து பாத்தீங்கன்னா யோசி. நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, நம்ம சொல்றோம் என்ன சே நச்சு 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 மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, சத சத சதன் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியல. நல்லா வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இப்படியே வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. என்ன வந்து பாத்தீங்கன்னா குளிரா இருக்கு, ஒரே குளிரா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியல. கிளைமேட்டை நோக்கி இந்த மனசு என்ன பண்ணுது, சலிக்குது, அக்செப்ட் பண்ண முடியாதனால. அதுக்கப்புறம் வந்து லாபம் நஷ்டம் வருது வெளியில இருந்து, அதுக்கேற்ற மாதிரி சலிச்சுக்கிட்டே இருக்கு. சுகம் துக்கம் வருது, சலிச்சுக்கிட்டே இருக்கு. இது மாதிரி மானம் அபமானம் வருது, சலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மனசு அசையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரணங்களா இருக்கு. அப்ப இந்த காரணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, மனசு சமநிலையில இல்லை. மனசு சமநிலையில இல்லை அப்படின்னா சுகமானது எனக்கு கிடைக்க மாட்டேங்கிட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடிக்கிட்டு இருக்கிற மனசுல இருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கு. சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனசுல இருக்கிற நான் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. சஞ்சலிக்கிறது தான் துக்கம் அப்படின்னு பேர். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சாதகனுக்கு சாஸ்திரம் சொல்லுது, நீ தீரன் ஆகு, நீ தைரியசாலியா, விவேகசாலியா, விவேக புத்தி உள்ளவனா ஆகு. எதெல்லாம் மாற்ற முடியாதோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்படியே மறுமறி இல்லாம இது என்னுடைய கர்மா, ஈஸ்வரனோட இச்சை, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதை கொடுத்திருக்காரு அப்படின்னு சதா ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணு, ஈஸ்வரனோட பிரசாத புத்தியோட என்ன பண்ணு, அப்படியே பிரசாதத்தை எப்படி நம்ம விழுங்குறோமோ, பிரசாதத்துல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, ரிவ்யூஸ்லாம் சொல்லக்கூடாது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, உப்பு கம்மியா இருக்கு, உப்பு அதிகமா இருக்கு, இனிப்பு அதிகமா இருக்கு, இனிப்பு நல்லா இல்லை, அந்த எந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம விமர்சனமும் பண்ணாம அப்படியே பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்றது ஈஸ்வரன்ட்ட இருந்து வருது. அதே மாதிரி நமக்கு சம்பவிக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட பிரசாதம் பிரசாதம்னு நம்ம பக்தியோட ஸ்வீகாரம் பண்ணும் போது இந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சாந்தமா போயிடுது, ரொம்ப சாந்தமாயிடுது. அப்ப அந்த சாந்தமாகிற மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா உபரதி திதிக்ஷான்னு சொல்லக்கூடிய அந்த திதிக்ஷா கிடைக்குது. திதிக்ஷை அதிகமாக அதிகமாக நம்ம 6வது சாப்டர்ல படிக்கக்கூடிய சமாதானம்னு சொல்லக்கூடிய சமாதி நமக்கு முடிவுல கிடைக்க போகுது. அப்ப முடிவுல கிடைக்கக்கூடிய சமாதிக்காக நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆத்ம அனுபூதிக்காக என்ன பண்ண போறோம், இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இது ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஆத்ம தத்துவத்தை பேசுறது வந்து எதுல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா 11ல இருந்து ஆரம்பிச்சோம். 11ல இருந்து ஆரம்பிச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து எதுலலாம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது ஸ்லோகம் ஆத்ம தத்துவத்தை பேசிச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய 16வது ஸ்லோகமும் ஆத்ம தத்துவத்தை சொல்லுது. அப்ப 14ம் 15ம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதனைகள். நம்ம எதை அடாப்ட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்க. 3 விஷயங்கள் வேதாந்தத்துல பகவத்கீதை ஃபுல்லா சொல்ல போறோம். ஒன்னு சித்தாந்தம், அது தத்துவத்தை பத்தி பேசும். 2வது வந்து பாத்தீங்கன்னா சாதனங்கள். சாதனங்கள் அப்படின்னா ஒன்னுத்தை அடையறதுக்கான உபாயம். எதை அடையிறதா இருந்தாலும் ஒரு உபாயம் வேணும்.
சித்தாந்தம் புத்தியில புரிஞ்சுக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறத அடையறதுக்கு என்ன வேணும்? அனுபூதி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உபாயம் வேணும். புரிஞ்சுக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கிட்டு அது பாத்தீங்கன்னா பலன் கொடுக்காது. அதை அடாப்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண போறார்? நிறைய சாதனங்களை சொல்ல போறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டோன்ட் டூஸ். இந்த 2 வரப்போகுது, நியமங்கள்னு பேர். இந்த 3 தான் பகவத்கீதை ஃபுல்லா இருக்க போகுது. ஒண்ணு சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தத்தை சொல்லுவோம். கூட பாத்தீங்க அப்படின்னா சாதனைகள், இதை உபாயங்களை சொல்லுவோம். மூணாவது பாத்தீங்கன்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த 14வது ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுது? திதிக்ஷஸ்வ, கண்டிஷன். இது திதிக்ஷஸ்வன்றது பாத்தீங்கன்னா விதி லிங்க்ல இருக்கிறது, விதி கண்டிஷன். இது இதை செய்வாயாக. அப்ப யார் சொல்லுவா? குருநாதர் பாத்தீங்கன்னா சிஷ்யனுக்கு சொல்றார் திதிக்ஷஸ்வ. புரிஞ்சுக்கிச்சு சுவாமி, பலன் கிடைக்காது. புரிஞ்சா பலன் கிடைக்கவே கிடைக்காது. எப்போ நீங்க பாத்தீங்கன்னா திதிக்ஷாவை அபியாசம் பண்ணி பழகுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா மனசோட சமாதானம் கிடைக்கிறது ஃபீல் ஆகும். அந்த மனசோட சமாதானம் ஒருத்தருக்கு கிடைச்சாதான் நீங்க அனுபூதிக்கு போக முடியும். அப்ப திதிக்ஷஸ்வன்றது பாத்தீங்கன்னா கண்டிஷன். இப்படி நீ பொறுத்து கொள்வாயாக, சகித்து கொள்வாயாக, புரிஞ்சுக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. இது கண்டிஷன், இது அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முக்கியமான சித்தாந்தத்துக்கு வரார். 16வது ஸ்லோகம் சித்தாந்த ஸ்லோகம். மேல எழுதிக்கணும் சித்தாந்தம். இப்ப நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. எந்த ஸ்லோகங்கள்லாம் டோன்ட் டூ சொல்லுது, எந்த ஸ்லோகங்கள்லாம் உபாயம் சாதனைய சொல்லுது, எந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா வேதாந்த சித்தாந்தத்தை தத்துவத்தை சொல்கிறது அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கணும். இப்ப இந்த 16வது ஸ்லோகம் வேதாந்த சித்தாந்தம் என்னன்றத சொல்றது. இதுக்கு மேல எழுதிங்க சத்காரியவாதம் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல முக்கியமான ஒரு உபதேசம். வாதம்னா என்ன அர்த்தம்? வாதம்ன்றது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த பிலாசபி. அதுக்கு அந்த பிலாசபிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்காரியவாதம் அப்படின்னு பேர். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷதத்துல பாத்தீங்கன்னா ஸ்வேதகேதுக்கு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ற சத்காரியவாதம் அப்படின்னு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போகுது. இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஒரு சின்ன அவதாரிக்கா சொல்றார். என்னன்னு பாருங்க. போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன். இதக சன மேலும். இதக அப்படின்னா இந்த காரணத்தினாலும் கூட. எந்த காரணத்தினால்? சோகமோக அகிருத்வா. இந்த காரணத்தினாலும் கூட சோகத்தையும் மோகத்தையும் செய்யாமல், நம்ம சோகப்படாம மோகப்படாம, எந்த விஷயங்கள்ல? சீதோஷனாதி சகனம் யுக்தம். சீதம் உஷ்ணம், மானம் அபமானம், பசி தாகம், சுகம் துக்கம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த காரணத்தினாலும் கூட சகித்து கொள்ளுதல் என்பது பொருத்தமானது. எந்த காரணம் புரியுதா உங்களுக்கு? மேலும் இந்த காரணத்தினாலும் கூட, இன்னும் காரணத்தை சொல்லல, ஸ்லோகம் சொல்ல போகுது. இந்த காரணத்தினாலும் கூட, இத்தகனா இந்த காரணத்தினாலும் கூட பஞ்சனி. சீதோஷ்ண சுகதுக்காதி சகனம். சீத உஷ்ண சகத எல்லா விஷயங்களையும், துவந்துவங்களையும், இரட்டைகளையும் பொறுத்து கொள்ளுதல் என்பது என்ன ஆகுது? யுக்தம், பொருத்தமானதுதான். கண்டிப்பா பொறுத்துக்கலாம், சூட்டபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. எஸ்மாத், எந்த காரணத்தினால சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு ஆச்சாரியார் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். முதல் 2 பாத்தீங்க அப்படின்னா லௌக்கிகமா நமக்கு தெரிஞ்சதுனால சகிக்கிறது. சகிப்பு தன்மையிலேயே ஒவ்வொரு இதை நான் சொல்லிக்கிட்டே வரேன். மாற்ற முடியாதது சகிச்சுக்கணும். எதெல்லாம் மாற்ற முடியாது? நம்ம பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் சம்பவிக்கிற எல்லாமே நம்முடைய கருமத்தினால சம்பவிக்கிறது. அப்ப கருமத்தினால சம்பவிக்கிறதுக்கு பேர் பிராரப்தம். பிராரப்தத்தை பாத்தீங்கன்னா சகித்து கொள்ளுதல். மாற்ற முடியாது உங்களால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற பிரகிருதி நம்ம சொல்றோம். இந்த சிருஷ்டி பாத்தீங்கன்னா ஈஸ்வரனால செய்யப்பட்டதை நீங்களோ நானோ பாத்தீங்கன்னா அதை எதுவுமே பண்ண முடியாது. காலம் நம்ம கையில இல்லை. அப்ப அதையும் பொறுத்துக்கிறது. அப்ப மாற்ற முடியாதவைகளை பொறுத்துக்கிறதுன்றது உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காமன் புத்திசாலியா இருந்தா போதும்.
இதுக்கப்புறம் சித்தாந்த ரீதியாவும் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சகிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு உபாயத்தை சொல்லுது சித்தாந்த ரீதியா. என்னன்னு பார்ப்போம். நாசதோ வித்யதே பாவஹ, நாசதோ வித்யதே பாவஹ, நாபாவோ வித்யதே சதஹ, நாபாவோ வித்யதே சதஹ, உபயோரபி திருஷ்டோந்தஹ, உபயோரபி திருஷ்டோந்தஹ, त्वनयोस्तत्त्वदर्शिभिः, त्वनयोस्तत्त्वदर्शिभिः, नासतो विद्यते भावः, नाभावो विद्यते सतः, उभयोरपि दृष्टोऽन्तः, त्वनयोस्तत्त्वदर्शिभिः, त्वनयोस्तत्त्वदर्शिभिः. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட், ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். இந்த 11 30வது ஸ்லோகம் வரைக்கும் சாங்கியம்னு சொல்லியிருக்கோம். இந்த சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இந்த மொத்த பகவத்கீதையிலயோ இம்பார்ட்டன்டான தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல இதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ந அசத்தக வித்யதே பாவக. முதல் ஸ்டேட்மெண்ட் நாசத்தோடு இருக்கு. நாசத்தோவை பிரிச்சோம் அப்படின்னா ந அசத்தக வித்யதே பாவக. அசத்துன்னு ஒரு பதார்த்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். சத்து அசத்து அப்படின்னு 2 யூஸ் பண்றோம் சப்தங்கள். சத்துன்றதுக்கு அர்த்தம் சத்தியம், இருப்புத்தன்மை உள்ளது, சத்துன்னு பேரு. 3 காலங்களிலும் எது இருக்கின்றதோ அதுக்கு பேரு சத்து. 3 காலத்துல எது சாமி இருக்கு? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 3 காலத்திலையும் நான் தான் நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் ஜாகிரதத்துல. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல ஹரித்துவார் போனேன், கங்கால ஸ்நானம் பண்ண சொப்பனத்துல. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ராத்திரி டீப் ஸ்லீப்ல நல்லா தூங்கி போனேன். இதுல எது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாகிரதத்துல இருந்த சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் போயிடுச்சு. ஐயோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. நேற்று சொப்பனத்துல பார்த்தா ஹரித்வார்ல நான் யாரெல்லாம் கூட குளிச்சாங்களோ இப்ப காலையில வேக்கப் ஆகி பாக்குறேன், ஹரித்வாரும் காணும், சொப்பனமும் காணும், எதுவுமே இல்லை அங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், சுகமா தூங்குனேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் தெரியுது, ஒன்னும் தெரியலன்றது ஒண்ணு இல்லை, எல்லாம் தெரியுது. அப்போ இந்த 3 அவஸ்தைகள்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், எனக்கு எதெல்லாம் ஆப்ஜெக்ட்? கத்திரிக்காய் சாம்பார் ஜாகிரதத்துல சாப்பிட்டது ஆப்ஜெக்ட், சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் ஆப்ஜெக்ட், அப்புறம் தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்றது ஆப்ஜெக்ட். இந்த 3த்தையும் அனுபவம் பண்ண யார் அனுபவம் பண்ண? கத்திரிக்காய் சாம்பார் நான் சாப்பிட்டேன், நான் இருக்கேன். சொப்பனத்தை நான் பார்த்தேன், நான் இருக்கேன். தூக்கத்துல சுகமா தூங்கினேன், நான் இருக்கேன். ஒன்றும் தெரியல, அந்த ஒன்னும் தெரியலன்றத நான் அறிந்தேன். அப்ப இந்த 3 அவஸ்தைகள்லையும் யார் இருக்கா அப்படின்னா நான் இருக்கிறேன். இந்த நானுக்கு என்ன பேரு அப்படின்னா சத்துன்னு பேரு, சத்தியம். யார் சத்தியம்? நான் சத்தியமானவன். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எது வந்து வந்து போகுதோ அதுக்கு பேரு அசத்துன்னு பேரு. எது அசத்து அப்படின்னு கேட்டா, ஜாகிரதத்துல இருக்கிற இந்த தேகம் இருக்கே, இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போனோன்னு என்ன ஆயிடுச்சு, டீப் ஸ்லீப்ல போகிறதுக்கு முன்னாடி சொப்பனம் பார்க்கணும். இந்த சொப்பனத்துக்குள்ளார போனாவே உங்களோட இந்த கேரக்டர் எல்லாம் போயிடுது. நான் அப்பாவும் இல்லை, ஹஸ்பண்டும் இல்லை, நான் ஆபீசரும் இல்லை, நான் சன்னியாசியும் இல்லை, பிரம்மச்சாரியும் இல்லை, கிரகஸ்தனும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அங்க ஒரு புது கேரக்டர் கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜாகிரதம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல மட்டும்தான் இந்த தேகம் வருது, ஜாகிரதத்துல மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம பாக்குறோம். சொப்பனத்துக்கு போனா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான பிரபஞ்சம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எரிமலையெல்லாம் பார்த்தேன் சொப்பனத்துல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அது மாதிரி ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததே இல்லை. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எதையோ சிருஷ்டி பண்ணு, விசித்திரமான இது. ஹைட்டா கூம்பு கூம்பா வந்து பாத்தீங்கன்னா மலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டரங்கி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல, அது கூம்பு மாதிரி இருக்கும். இதை நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்து வச்சிருக்கேன் வீடியோல, எதுக்கோ ஒண்ணு. அந்த வீடியோ பார்த்ததை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு ராத்திரியில படுத்தோன்னே அது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவே கிரியேஷன் பண்ணுது. ஒரு 10 மலையை கிரியேஷன் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் நடந்து போறேன், என்னடா இது இவ்வளவு ஹைட்டா இருக்கே, இவ்வளவு மலைகள்லாம் அப்படின்னு. அப்போ அங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இந்த உலகத்துல இல்லாதது எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாக்குறேன்.
அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சு போச்சு. டீப் ஸ்லீப் போனோன்னு இந்த ரெண்டுமே இல்லை. ஜாகிரதத்துல பார்த்ததும் இல்லை, ஜாகிரதத்துல பார்த்த இந்த பரமஹம்சானந்தாவும் சொப்பனத்துக்கு போனோன்னு இல்லாம போயிட்டான். சொப்பனத்துல பார்த்த அந்த ஆளும் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரும் அந்த காட்சிகளும் டீப் ஸ்லீப் போனோன்னு இல்லாம போச்சு. வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா தூங்கணும், ஒன்னும் தெரியலன்னு சொன்னமே அதுவும் போச்சு, எல்லாம் தெரியுது ஜாகிரதத்துல திரும்ப வேக்கப் ஆனோன்னு. அப்ப இந்த 3 அவஸ்தைகளும் 3 விஷயங்களும் ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. இத மாறுறதுல எது மாறுது? நான் அப்படின்னு அபிமானிச்சுக்கிட்டு இருக்கிறனே இந்த தேகம், இந்த தேகமும் இந்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. எது மாறாம இருக்கு? நான் மாறாம இருக்கு. அப்ப நான் சத்தியம், நானுக்கு அந்நியமா அனுபவம் செய்யக்கூடியது, பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடிய திருஷ்யங்கள் எல்லாமே அசத்தியம். சத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா திரிகால அபாதித்துவம். சத்தியம் 3 காலங்களிலும் எது நீக்க முடியாமல் இருக்கின்றதோ அதற்கு பெயர் சத்தியம், சத்துன்னு பேர். 3 காலங்களில் எதுவும் நீங்கல, நான் போகல, நான் சதா இருந்துகிட்டு இருக்கேன். பிறந்ததுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமானவன். ஆனா நானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தேகங்கள், இந்த லோக்கங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? நல்ல கிளைமேட் கூலா இருக்கு. தூக்கத்துக்குள்ளார போனதுக்கு அப்புறம் தெரிய மாட்டேங்குது, இந்த சில்னஸ் தெரியல. நல்ல ஹீட்டா இருக்கு. இதெல்லாம் காசில எல்லாம் பாத்தீங்கன்னா, காசிக்கெல்லாம் வெயில் காலத்துல போயிடாதீங்க, மே மாசம் எல்லாம் போகவே போகாதீங்க. ஏப்ரலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துருங்க காசி, நார்த் இந்தியாலாம் போறதெல்லாம். அப்போ நார்த் இந்தியாவோட வெயில் இருக்கு பாருங்க. காசியில மொட்டை மாடியில கங்கை கரையில இருந்துட்டு 10 அடி தூரத்துல கங்கை இருக்கும், விசிறுனா கூட காத்து வராது. அது மாதிரி என்ன ஆகும், 2 மணி வரைக்கும் ஒலாத்திக்கிட்டே இருப்போம் சாதுக்கெல்லாம் மேல மொட்டை மாடியில, ஆசிரமத்தோட மாடியில. அப்படியே டயர்ட் ஆகும்ல, பாடி டயர்ட் ஆகும்ல. டயர்டாகி என்ன பண்ணுவோம், சுத்தி 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 வெக்க அப்படியே எப்படி இருக்குன்னா ஹியூமினிட்டி இருக்கும். இந்த அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதாகும் அந்த ஹியூமிடிட்டியா, இந்த என்னது ஹியூமிடிட்டி. அந்த ஹியூமிடிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெக்க வந்து அப்படியே ஆயில் ஊத்துன மாதிரி இருக்கும். ஐயோ ரொம்ப கொடுமையானது அந்த காசி வெயில். காசி, டெல்லி எல்லாம் அப்படிதான். அப்புறம் டயர்டு என்ன பண்ணுவோம், ஒரு மணி 2 மணிக்கு தூங்கிடுவோம். தூங்குனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அங்க வெயில் ஆகுது, குளிர் ஆகுது, ஒரு மண்ணாங்கட்டியும் இருந்தாங்க. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு, தூங்குனதுக்குள்ளார போனா இது எதுவுமே இல்லாம போயிடுது. அப்ப எங்க போச்சு அதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இந்த மனசு பண்ற விளையாட்டு. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா சொப்பனத்துல ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி சொப்பனத்துல சுக துக்கத்தை கொடுக்குது. ஜாகிரதத்திலேயே இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இங்கேயும் சுக துக்கத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இந்த மனசு தூங்கி போச்சுன்னா ஜெகத்தே இல்லாம போயிடுது. அப்ப இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்றது. இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, இந்த மனசும் வந்து போறது. ஜாகிரதத்துல ஒரு மனசு இருக்கு, சொப்பனத்துல ஒரு மனசு இருக்கு, தூக்கத்துல போனோம்னா மனசு இல்லாம போயிடுது. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து போறது. அப்ப அதனால இதுவும் பொய்யானது. அப்போ ஒரே ஒரு வஸ்து மட்டும்தான் சத்தியம், நான் மாத்திரம் சத்தியம், எனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய சர்வமும் அசத்தியம். ஆயிடுச்சா? அசத்தியம்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அசத்தியம். ஆயிடுச்சா? சத்து அசத்துன்னு பிரிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சப்தம் வேதாந்தத்துல பயன்படுத்த போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா துச்சம் அப்படின்னு பேர். இன்னொரு வார்த்தை துச்சம். துச்சம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த அசத்து அப்படின்னு பேர். அதுக்கு பேர் துச்சத்துக்கு மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த அசத்து, இல்லவே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் என்ன சுவாமி? துச்சம் அப்படின்னா இல்லவே இல்லாதது, முற்றிலும் இல்லாதது. எது அப்படின்னா ஆகாச தாமரை, முயல் கொம்பு, மலடி மகன். இந்த 3 எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். என்றைக்குமே இல்லை. மலடிக்கு மகன் பிறந்தா அது மலடின்னு சொல்ல முடியாது இல்லை. அதே மாதிரி ஆகாச தாமரை சப்தம் இருக்கு, ஆனா இருக்கா வஸ்து தெரியவே இல்லை. இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. ஆகாச தாமரை பேர் இருக்கு, ஆனா ஆகாச தாமரை இல்லவே இல்லை. முயலுக்கு கொம்பு என்னைக்காவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா முயல் கொம்புன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை இந்த உலகத்துல.
அப்ப இல்லவே இல்லாத வஸ்துக்கு பேர் வந்து அத்தியந்த அசத். அத்தியந்தம்னா 100%, முற்றிலும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் துச்சம்னு வார்த்தையை பயன்படுத்துறோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசத்து, நார்மல் அசத்து. அசத்துனா என்ன சுவாமி அப்படின்னா தோற்றத்துக்கு தெரியும், ஆனா விசாரம் பண்ணி பார்த்தா இல்லாம போயிடும். எதெல்லாம் அப்படின்னு கேட்டா காணல் ஜலம், அதுக்கப்புறம் வந்து சிப்பியில வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து கைத்துல பாம்பு. இந்த 3 எக்ஸாம்பிள் எடுத்துங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வெயில் பட்டு சிப்பி என்ன பண்ணுது, வெள்ளி மாதிரி பிரகாசிக்குது. ஆனா பக்கத்துல போய் பார்த்தா தெரியுது வெள்ளிலாம் இல்ல, சிப்பி தான் அப்படின்னு தெரியுதே. ஆமா தெரியுது, ஆனா வஸ்து இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு தெரிஞ்சது, பக்கத்துல லைட்டை போட்டு பக்கத்துல கொண்டு போய் பார்த்ததான் தெரியுது அங்க வந்து பாம்பு இல்ல, பாம்பு தெரிஞ்சுது. காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல போகும்போது தெரியுது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல தெரியுது, ஆனா வந்து வஸ்து இல்ல. பக்கத்துல போய் பார்த்தா அது மாதிரி வஸ்து இல்லை. அப்போ சத்தியம் அப்படின்னா மாறாதது 3 காலத்திலும். அசத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், தோற்றத்துக்கு இருக்கும், ஆனா வந்து விசாரம் பண்ணி புத்திசாலித்தனமா விசாரம் பண்ணி பார்த்தா இல்லாமல் போகும். தோற்றத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த அசத்து, துச்சம்னு சொல்றோம், இல்லவே இல்லாதது அப்படின்னு 3 சொல்றோம். இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், இந்த தேகம் நான் அனுபவம் பண்றேன், இந்த ஜெகத்தை நான் பார்க்கிறேன், இந்த தேகத்தையும் பார்க்கிறேன், இந்த ஜெகத்தையும் நான் பார்க்கிறேன். இப்ப இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சத்தியமானு கேட்டீங்கன்னா வந்து போறதா இருக்கு. இந்த தேகமும் வந்து போறது, இந்த ஜெகத்தும் ஜாகிரதத்துல பாக்குறது வந்து போகுது. சொப்பனத்துல இருக்கிற தேகமும் வந்து போகுது, சொப்பன ஜெகத்தும் வந்து போகுது. தெரிஞ்சுதா? ஆமா சொப்பனம் தெரிஞ்சது இல்ல, இருக்கு அப்படின்னு விவகாரம் பண்ணணும். இப்பவும் தெரியுது, எல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் பாக்குறேன், என் தேகத்தையும் பாக்குறேன், இந்த ஜெகத்தையும் பாக்குறேன், உலகத்தையும் பாக்குறேன். ஒண்ணுமில்லைன்றது தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்றத நான் பாக்குறேன். இருட்டை பார்த்தா என்ன சொல்லுவீங்க, ஒண்ணும் இல்லை சுவாமி அப்படிங்க. நல்ல கருக்கும் இருட்டுல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஒன்னும் தெரியல ஜி, ஒண்ணும் இல்லை ஜி, ஒன்னும் தெரியல. இதே தான் நம்ம தூக்கத்துல சொல்றோம், ஒன்னும் தெரியல அப்படின்னு. அப்ப ஒன்னும் தெரியலன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருட்டுல நான் இருக்கேன்ல. அப்ப அதே மாதிரி தான் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்றதுக்கு நான் இருக்கேன். அப்போ ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதா இருக்கு, அதனால அசத்தியம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த துச்சம் மாதிரி யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துச்சம் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்தவாதிகள் அப்படின்னு பேர், சூன்யவாதிகள். சூன்யவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அக்செப்ட் பண்றது இல்லை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தோற்ற மாத்திரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம 2 விஷயத்துல டீல் பண்ண போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசத்தியம், 3வது வந்து பாத்தீங்கன்னா துச்சம்னு சொல்லக்கூடிய அத்தியந்த அசத்து. 3 டீல் பண்ண போறோம் இந்த ஸ்லோகத்துல. ஆயிடுச்சா? முதல்ல ஸ்டேட்மெண்ட் ஆச்சாரியார் சொல்றார், அசத்தக ந அசத்தக வித்யதே பாவஹ. அசத்து பதார்த்தத்திற்கு, அசத்துன்னு திரும்ப சொல்லியிருக்கேன், தோற்றத்துக்கு இருக்கும் ஆனா விசாரம் பண்ணா இருக்காது, அதுக்கு பேர் அசத்து. அசத்துன்னு சொல்லக்கூடிய காணல் ஜலம், அசத்துன்னு சொல்லக்கூடிய கைத்துல பாம்பு, அசத்துன்னு சொல்லக்கூடிய சிப்பியில வெள்ளி, இந்த 3ற்கும் ந வித்யதே பாவக, இருப்புத்தன்மையானது. பாவகன்றதுக்கு அர்த்தம் இருப்புத்தன்மை, எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ந வித்யதே, இருப்பதில்லை. இருக்கா? காணல் ஜலம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, தெரியுது சுவாமி, ஆனா பக்கத்துல போனா இல்ல சாமி. சிப்பியில வெள்ளி இருக்கா? இல்ல சாமி, தெரிஞ்சது, ஆனா பக்கத்துல போனா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கைத்துல பாம்பு தெரிஞ்சுதா? ஆமா தெரிஞ்சது சாமி, லைட்டை போட்டோட இல்லாம போச்சு. அதே மாதிரி இந்த தேகம் இந்த ஜெகத், இந்த 2த்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல பாக்குறோம். சொப்பனத்திலையும் வெளியில சொப்பன தேகம் சொப்பன ஜெகத்தை பாக்குறோம். சுசுப்தியிலையும் தூக்கத்திலையும் டீப் ஸ்லீப்லையும் என்ன பண்றோம், இந்த ஒண்ணுமில்லைன்றத பாக்குறோம். எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நான் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அறியாததுனால தெரியுது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா சிப்பி தெரிஞ்சதோ அப்ப வெள்ளி தெரியாது.
எப்ப கயிறு தெரிஞ்சதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தெரியாது. எப்ப காணல் ஜலம் தெரிகிற அந்த காணல் ஆதார தத்துவம் தெரியுதோ, காணல் நிலம் தெரியுதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல ஜலம் தெரியாம போயிடும். அப்போ அதிஷ்டானம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு மேல கல்பித்தமா இருக்கிறது வந்து என்ன ஆயிடும், தெரியாம போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிப்பியில தெரிஞ்ச வெள்ளி எப்படி காணாமல் போகுதோ, அப்ப என்ன பண்ணணும், வந்து போறது சிப்பியில தெரிஞ்ச வெள்ளி, கைத்துல தெரிஞ்ச வெள்ளி வந்து போறது. இப்ப இருப்பு இருக்கா அதுக்கு அப்படின்னா அதுக்கு இருப்பு இல்லை. அது மாதிரி ஒரு வஸ்து இல்லை. கைத்துல பாம்பு இல்லை, சிப்பியில வெள்ளி இல்லை. அது மாதிரியே எப்ப தெரிஞ்சது உங்களுக்கு, தூரத்துல பாக்குறீங்க சிப்பியில வெள்ளின்னு, ஆஹா வெள்ளி எடுத்துடலான்னு நம்ம ஓடி போறோம். பக்கத்துல போனாலும் தெரியுது ஐயோ சிப்பி. சிப்பி தெரிஞ்ச மாத்திரத்துல வெள்ளி போயிடுச்சு. அதே மாதிரி கைத்த பார்த்து பாம்பு தெரிஞ்சது, பயந்து போறோம், ஐயோ பாம்பு இருக்கு, பிளாக் கோப்ரா இருக்கு அப்படின்னு, கடிச்சா விஷம் அப்படின்னு. லைட்டை போட்ட மாத்திரத்துல பாம்பு ஓடி போச்சு, கயிறு மட்டும் இருக்கு. இதே மாதிரி நான் அறியப்பட்டால், நான் இந்த சுத்த நான் இருக்கு பாருங்க, நான் அறியப்பட்டா இந்த நானுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், இந்த காரண தேகம், ஜாகிரதத்துல ஸ்தூல தேகம், சொப்பனத்துல சூக்ஷ்ம தேகம், இந்த டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தியில காரண தேகம், இந்த மூணும் நானுக்கு மேல ஆரோப்பம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல வெளியில இருக்கிற லோகம், சொப்பனத்துல சொப்பன லோகம், சுசுப்தியில டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற ஆப்ஜெக்ட். இந்த மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்ற அதிஷ்டானம் அறியப்பட்டா இல்லாம போயிடும். அப்போ அதிஷ்டானம் அறியப்பட்டா அதுக்கு மேல வந்து ஆரோபிக்கிற வஸ்து கல்பனையானது இல்லாமல் போகும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அசத்துன்னு பேர். அப்போ ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார், அசத்து பதார்த்தங்களுக்கு, வந்து போற பதார்த்தங்களுக்கு இருப்புத்தன்மை இல்லை. போன நேத்து சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கா, இல்ல. நேத்து உங்களுக்கு நடந்த அவமானம் ஏதாவது இருக்கா, இல்ல. என்ன போச்சு. நேத்து நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனோன்னா இங்க திருவண்ணாமலையில வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாப்போன்னு தான் பேசுவோம். திருவண்ணாமலையில கல்ச்சரே இல்லாதது, காபாலிக்கர்கள் இருந்த இடம் இதெல்லாம். இந்த ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் விழுப்புரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அப்புறம் உளுந்தூர்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து வேலூர், இதெல்லாம் வந்து காட்டு பிராண்டிகள் வாழ்ந்த இடம். இன்னும் வந்து கல்டிவேட்டே ஆகலை. உண்மையிலேயே சொல்றேன் நான். மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா வாப்போன்னு தான் கூப்பிடுவான். யாராவது வந்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா என்னடா இப்படி பேசுறானேன்னு யோசிக்காதீங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், வரியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூச்சம் இருந்துச்சு. என்னையா கல்டிவேட் ஆகுங்கயா, எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க, ஆடா மாடா வரியா போறியா அப்படின்னா எப்படி பேசுறீங்க அப்படின்னு. நேத்து நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப இருக்கா, இப்ப இல்லை. நேத்து நான் அனுபவிச்ச சுகம் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா புளியோதரை கிடைச்சது, பொங்கல் வெண்பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமா கிடைச்சது, போச்சு, முடிஞ்சு போச்சு நேத்து. அப்ப ஒவ்வொரு காலமும் வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் எல்லாமே வந்துச்சு போச்சு, வந்துச்சு போச்சு, வந்துச்சு போச்சு. கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு போச்சு, மானம் அபமானம் வந்துச்சு போச்சு. இந்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லாம போகுது. இந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு போச்சு. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போகின்றவைகள். வந்து போகின்றவைகளுக்கு எது இல்லை, இருப்புத்தன்மை இல்லை. அதான் இங்க சொல்லுது, ந அசத்தக வித்யதே பாவக. அசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போகின்ற அசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பென்பது இல்லை. முதல் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. அப்ப என்ன அர்த்தம், என்னோட தேகமோ இந்த லோகமோ சத்தியம் இல்லை, அசத்தியம். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், ந அபாவோ வித்யதே சதஹ. ந அபாவோ வித்யதே சதஹ. சதஹ சத்திற்கு. சத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 காலத்திலும் இருப்பது எதுவோ அது சத்து. சத்தா எது இருக்கோ, சத்தியமா எது இருக்கோ அந்த சத்தியமான வஸ்துவிற்கு ந அபாவோ வித்யதே. அபாவம்னா என்ன அர்த்தம், பாவம்னா இருப்பு, அபாவம்னா என்ன அர்த்தம், இல்லாமை. எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப இந்த அபாவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமைக்கு இல்லாமல் என்னது, சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையானது ந வித்யதே இருப்பதில்லை. சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமைன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. எது சத்து,
நான் சொல்லியிருக்கேன், முதல்ல அதான் டெவலப் பண்ணியிருக்கேன். நான் என்னைக்காவது இல்லாம இருந்துச்சா, எந்த க்ஷணமாவது இல்லாம இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லாத்துலயும் இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு 3 காலத்திலும், ஆனால் நான் சதா இருந்துகிட்டு இருக்கேன். அப்ப நான் அப்படின்ற அந்த தத்துவம், பிரம்ம தத்துவம், நான் சொல்றது இருக்கே, அது ஆத்மா இல்லை, அது ஜீவன் இல்லை, அதுதான் பிரம்ம தத்துவம், சுத்த நான். அந்த சுத்த நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இல்லாம என்பது இருப்பதில்லை. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போனீங்கன்னா ஜாகிரதம் இல்லாம போயிடுது. பரமஹம்சானந்தா காலி போயிட்டான். டீப் ஸ்லீப் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் சொப்பனத்துல பார்த்ததும் இல்லை, ஜாகிரத பார்த்ததும் இல்லை, ரெண்டுமே வந்து அபாவத்தை அடைஞ்சிருது. ஆனா 3 அவஸ்தைகள்லையும் அபாவமாகாம இல்லாமல் போகாத ஒரே வஸ்து ஒண்ணு இருக்கு. எதுனா நான் இல்லாமல் போவதே இல்லை. அப்போ 2 விஷயத்தை மனசுக்குள்ளார நல்லா புரிஞ்சுக்கிறோம். இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் ஆப்ஜெக்டா இருக்கிற திருஷ்யங்களும் எல்லாம் அசத்து, இதுக்கு இருப்பு இல்லை. இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் வெறும் உணர்வா இருக்கிறது, அறிவா இருக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்து பதார்த்தம், இதான் சத்தியம். இது வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் ஒரு க்ஷணமும் போவதில்லை. அப்ப நான் இல்லாமல் போபவன் இல்லை, நான் என்றும் இருப்பவன். மனசுல புரிஞ்சு. இந்த உலகம் எல்லாம் வந்து போகும், இந்த உலகம் சத்தியம் இல்லை. எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது, சுகம் துக்கம், புண்ணியம் பாபம், மண்ணாங்கட்டி, எல்லாம் மண்ணாங்கட்டி, ஒரு நாள் இல்லாம போகும். ஏன்னா இது எல்லாம் அசத். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை மனசுல வச்சுங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றார். தத்துவ தரிசிபிகி, தத்துவத்தை அறிபவர்களால். யாரு தத்துவத்தை அறிஞ்சா? இப்போ உங்களுக்கு தத்துவம் தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, உட்கார்ந்து தனியா யோசிக்க போறீங்க. இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரம். உங்களுக்கு வந்து உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு அவ்வளோ மெட்டீரியல் இங்க கொடுக்க போகுது. நான் சொல்ல போறேன். அப்போ இந்த தத்துவத்தை அறிந்தவர்களால், இந்த ஸ்லோகத்தை நல்லா விசாரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் தத்துவத்தை அறிஞ்சாச்சுன்னு அர்த்தம். தத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. தத்துவத்தை அறிந்த ஞானி புருஷர்களால் என்னன்னு கேட்டீங்கன்னா உபயோரபி திருஷ்டஹ அந்தஹ திருஷ்டஹ அனயோகோ உபயோகோ அபி. அனையோகோ உபயோகோ அபி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 பதார்த்தங்களுடைய, என்ன பதார்த்தம் அப்படின்னா, ஒரு பதார்த்தம் சத்து சத்தியம், இன்னொரு பதார்த்தம் அசத்து அசத்தியம். இந்த 2த்துக்கு பேர் என்னன்னா அனயோகோனா இந்த, உபயோகோ அப்படின்னா 2. இந்த 2 பதார்த்தங்களோட அந்தக அப்படின்னா கன்க்ளூஷன், முடிவானது, நிச்சயமானது. இந்த பதார்த்தம் இப்படிதாங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வர்றதுக்கு பேரு அந்தம்னு பேரு. வேத அந்தம், வேதாந்தம். சைவத்தோட அந்தம் சைவ சித்தாந்தம். அந்தம்னா என்ன அர்த்தம்னா முடிவுன்னு அர்த்தம், கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம், தீர்மானம்னு அர்த்தம். அப்போ தத்துவ தரிசிகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தத்துவத்தை பார்ப்பவர்களால் சத்தியம் சதா சத்தியமாக இருக்கும், அசத்தியம் சதா அசத்தியமாகத்தான் இருக்கும். சத்தியம் என்றும் இல்லாமல் போவதில்லை, அசத்தியம் என்றும் சத்தியமாக ஆகாது. சத்தியம் 3 காலங்களிலும் இருக்கும், அசத்தியம் என்னாகும்? வந்து போகக்கூடியது. இந்த உலகம் அனைத்தும், இந்த தேகங்கள் அனைத்தும் வந்து போகக்கூடியது, அசத்தியம். இதற்கு இருப்பு இல்லை. நான் வந்து போகாதவன், எனக்கு சதா இருப்பு இருக்கிறது. 2 தான் இந்த உலகத்துல, 2 ஐட்டம் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், இன்னொரு சைத்தன்யம் சொல்ற ஆத்ம தத்துவம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம். இது எல்லாம் ஒண்ணு சத்து, ஒண்ணு அசத்து. இந்த மொத்த உலகத்தை 2ஆ பிரிக்கிறீங்க. உணர்வு, கான்சியஸ்னஸா இருக்கிறது, அறிவு. இது கண்ணியமா அறிவுனால அறியப்படக்கூடிய விஷயங்கள். 2 தான். ஒன்னு சத்தியம், ஒன்னு அசத்தியம். சத்தியம் சதா சத்தியமா இருக்கும், அசத்தியம் சதா அசத்தியமா பொய்யாதான் இருக்கும். பொய் என்னைக்கும் சத்தியமாகாது, சத்தியம் என்னைக்கும் பொய்யாக ஆகாது. இதுதான் தத்துவத்தை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க? இந்த தேகத்தை பத்தியோ இந்த லோகத்தை பத்தியோ, காத்தடைத்த பொய்யடா சினிமா பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, தேகமே பொய்யடா காற்றடைத்த வெறும் பையடா
என்ன அருமையான பாட்டு பாருங்க. வெறும் பொய், இந்த பொய்யான தேகம் ஜாகிரதத்துல என்ன கேம் பண்ணிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு இதா இருக்கு. ஒரு அம்மா பையன் இறந்து போயிட்டான். பையன் இறந்து போனோன்னா அவங்க சகோதரிகள் அவங்க அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் பாடியை சுற்றி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு 11-12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணோம். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓரமாக ஒதுங்கி உட்காந்துட்டோம். எல்லாத்துக்கும் டயர்டு, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் கொஞ்சம் பேர் வரணும். வந்ததுக்கப்புறம் டெட் பாடியை எடுக்கணும், கொண்டு போகணும். அப்போ ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மெதுவாக 11 மணி ஆச்சு. மெதுவாக எல்லாம் விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் தங்கச்சிகளும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் தங்கச்சிங்களும் அந்த டெட் பாடிக்கு பக்கத்துலேயே அப்படியே தலை சாஞ்சாச்சு. தூக்கத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் பையனும் இல்லை, பையன் செத்து போகவும் இல்லை. தூக்கத்தில் வந்து அந்த அம்மாவும் சகோதரிகளை எப்படி தூங்கியிருப்பாங்க, ஆனந்தமாக தூங்கியிருப்பாங்க. அப்ப ஜாகிரதம். எப்ப வேக்கப் ஆகுறாங்களோ, ஒரு 4 மணிக்கு 3:30 மணிக்கு வேக்கப் ஆகுறாங்க, ஐயோ என் பையன் போயிட்டானே அப்படின்னு நினைவு வந்துருது எல்லாம். அப்ப தூக்கத்துக்கு போயினீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்ப இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா வந்து போறது இது எல்லாம் சுகமோ துக்கமோ மரணமோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்வதம் இல்லை, இது எல்லாம் பொய்யானது அப்படின்னு மனசுல வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தை அறிந்தவர்கள் ஒரு நிச்சயத்துக்கு வராங்க. தத்துவ தரிசிகளால், தத்துவத்தை பார்ப்பவர்களால் அனயோகோ உபயோகோ அபி, இந்த 2 பதார்த்தங்களும் சத்தியம் அசத்தியம் என்ற 2 பதார்த்தங்களும் என்ன பண்ணப்படுதுன்னா திரஷ்டக இந்த விதமாக பார்க்கப்படுகின்றது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்தக தூண் இருக்கு. தூண்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூண்றதுக்கு அர்த்தம் இதர வியாவிருத்தின்னு ஒரு சப்தம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. தூண்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவைகளை விளக்குவதற்காக. மற்றவர்கள் யாரு? தத்துவதரிசிகள் இந்த நிச்சயத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மற்றவர்களுக்கு, உலக மனிதர்களுக்கு வேறாக. அந்த தூண்றதுக்கு அர்த்தம் என்னது? அந்தக து உபயோரபி திருஷ்டோ அந்தக தூ அனயோகோ அப்படின்னு இருக்கு. தூண்றதுக்கு அர்த்தம் இவங்க ஸ்பெஷல் கேட்டகரிப்பா. இப்ப என்ன பண்ண போறீங்க, நீங்க எல்லாரும் நடக்கிறது எல்லாத்தையும் எது நடந்தாலும் பாஸ் போட்டும் ஜெர்கண்டின்னு எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய்யுங்க, நடக்கட்டும், என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு என்ன பண்றீங்க, தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. அப்படின்னா நான் பார்ப்பவன் சத்தியம், பார்க்கப்படும் வஸ்து பொய்யானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் மற்றவங்களை காட்டி வேறானவர்களா, தத்துவத்தை பார்ப்பவர்களா ஆகிறீங்க. அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அசத்தோ ந வித்யதே பாவகா, அசத்திற்கு இருப்புத்தன்மை இல்லை, பொய்யானதற்கு இருப்புத்தன்மை இல்லை. அதே மாதிரி சத்தியத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையானது இருப்பதில்லை. இந்த விதமாக தத்துவ தரிசிகளால் இந்த சத்து அசத்து என்ற 2 பதார்த்தங்கள் மற்றவர்களுக்கு வேறாக, உலகியல் மனிதர்களுக்கு, புத்தி இல்லாதவர்களுக்கு வேறாக பார்க்கப்படுகின்றது. இந்த விதமா பார்க்கப்படுது. எது சத்தியம்? ஸ்கிரீன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஸ்கிரீன், சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கிறோம். எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கு. ஏகப்பட்ட பிலிம் வந்துச்சு போச்சு, அதுல கேரக்டர் நிறைய வந்துச்சு போச்சு. அப்ப சினிமா ஆரம்பிச்சது முடிஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொரு சினிமாவும் வருது போகுது. எது சத்தியம் அப்படின்னா சினிமா எல்லாம் சத்தியம். அதே மாதிரி இந்த ஜாகிரத உலகம் எல்லாம் சத்தியம். சினிமால வரக்கூடிய கேரக்டர் எல்லாம் என்னது பொய்யானது. எது சத்தியம் அப்படின்னா ஸ்கிரீன் சத்தியம், ஆனா வந்து சினிமா பொய்யானது. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், இந்த சினிமால வரக்கூடிய கேரக்டர் எல்லாம் பொய்யானது. வந்துச்சு போச்சு எல்லாம் போச்சு. அப்ப நான் மாத்திரம் சத்தியம். இதை நல்லா புரிஞ்சுங்க. நான் சத்தியம். எனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய புத்தி, மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம், இந்த ஜகத்து எல்லாம் பொய்யானது. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இந்த சித்தாந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். மெதுவா புரிஞ்சுக்கிட்டு போகணும். ஆச்சாரியார் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்றார். ந அசத்தக, நாசத்தக பிரிச்சோன்னா ந அசத்தக. ஆச்சாரி சொல்றார் அவித்யமானஸ்ய, அசத்துல என்ன அர்த்தம்? இல்லாததுன்னு அர்த்தம். முயல் கொம்பு,
முற்றிலும் இல்லாதது. அதுக்கு பேர் என்ன சொல்லிருக்கோம்? துச்சம். ஆனா பாம்பு, கைத்தில பாம்பு இல்ல ஆனா தெரியுது. சிப்பில வெள்ளி இல்ல ஆனா தெரியுது. அப்போ இல்ல ஆனா தெரியுது எதுவோ அதுக்கு பேரு அசத்தியம்னு பேரு. அதான் இங்க ஆச்சரிய சொல்ற, அவித்தியமானசிய இல்லாதவைகளுக்கு. எதெல்லாம்? சீதோஷணாதேகே, சீத்தம் உஷ்ணம், குளிர்ச்சி வெப்பம், பசி தாகம். கண்டுபிடிக்க முடியுமா? காட்டுங்க, பசியை காட்டுங்க ஜி. தெரியாது சாமி. தாகம் தாகம் சொல்றீங்களா, தாகத்தை காட்டுங்க. தெரியல ஜி. சுகமா இருக்குன்றீங்களா, கையில பிடிச்சி காட்டுங்க. தெரியல ஜி. துக்கமா இருக்குன்றீங்களா, அந்த துக்கத்தை கையில பிடிச்சி காட்டுங்க. தெரியல ஜி. எதையெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அது இல்லாம போயிடுங்க. உத்து பாருங்க. நான் தான் சொல்றேன், முதல் உபதேசம் பகவத்கீதையில ஒரே ஒரு உபதேசம் தான், மொத்த வேதாந்தம் அதுக்குள்ள அடங்கிறது. பஷ்ய ஏத்தானு பஷ்ய, இவைகளை பார்ப்பாயாக. நீங்க எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு சுகமோ துக்கமோ குளிர்ச்சியோ வெப்பமோ மானமோ அப்பமானமோ இல்லாம போயிடும். நம்ம என்ன பண்றோம்? பார்க்காம அதோட சிங்காயிடும். அப்படி ஒரு வஸ்து இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்தியமானம். இந்த வஸ்துக்கள் எதுவுமே இல்லை. சீத்த உஷ்ணம்லாம் ஒரு வஸ்துக்கள் இல்லவே இல்லை. கூடவே என்னது? சகாரணஸ்ய நவித்யதே, அதுக்கு காரணமா இருக்கக்கூடியவைகளும் இல்லாமல் போகிறது. எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீத்தம் உஷ்ணம்ன்றது காலம் தானே. என்ன காலம் நம்ம சொல்றோம்? இந்த ஜனவரி பிப்ரவரி டிசம்பர், ஜனவரி பிப்ரவரி கோல்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நல்லா இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் வந்துச்சுன்னா நல்ல வெயில் அடிக்குது. அப்போ ஒவ்வொரு காலம், மழை காலம் வந்துடுது, மான்சூன் டைம் வந்துச்சுன்னா மழை பெய்யுது. இது எல்லாமே என்னன்னு சொல்றோம்? காலம். அந்தந்த காலத்துல அது வரும். அப்ப சீத்தம் உஷ்ணம், சீத்தம் உஷ்ணம் வரணும்னா அதுக்கு என்ன காரணம்? காலம், ருத்துக்கள்னு சொல்றோம், காலம். அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பசிதாகம் வருது. பசிதாகம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம்னு இருந்தா பசிதாகம் வரும். வயிற்றுல போட்ட ஃபுட்டு டைஜஸ்ட் ஆனோன்னு பசி வருது. அப்ப மேட்டர், வஸ்துக்கள், வஸ்துக்கள் பாத்தீங்கன்னா வயிற்றுல போட்ட வஸ்துக்கள் இல்லாம போச்சு அப்படின்னா, ஃபுட்டு தீர்ந்து போச்சுன்னா பசி எடுக்கும் வயிற்றுக்கு. தாகம், இந்த நாக்கு பாத்தீங்கன்னா பேசி பேசி ட்ரை ஆகி போச்சுன்னா எனக்கு தாகம் எடுக்கும். இந்த மனசுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஏதாவது சொன்னா தாங்க முடியல, யாராவது திட்டினாங்கன்னா அதுக்கு அப்பமானமா இருக்கு, யாராவது சுத்தி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மனசு, இதெல்லாம் மேட்டர்னு பேர். அப்ப 3 வஸ்துக்கள் இருக்கு. தேசம், காலம், வஸ்துக்கள். 3 தான். இந்த மொத்த பிரபஞ்சம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா தேசகால வஸ்துக்கள். இந்த தேசகால வஸ்துக்கள்ல இருந்துதான் என்ன கிடைக்குது நமக்கு? சீத்தம் உஷ்ணம் கிடைக்குது காலத்தை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் வஸ்துவை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் பிராப்தி ஆகுது? சுகதுக்கம் பிராப்தி ஆகுது. மனசை வச்சுக்கிட்டு சுகதுக்கம் பிராப்தி ஆகுது, பசிதாகம் பிராப்தி ஆகுது, மானம் அப்பமானம் பிராப்தி ஆகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் எதுனா தேசகால வஸ்துக்கள். இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய தேசமோ காலமோ வஸ்துக்களோ பாத்தீங்கன்னா வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் இருப்பில்லை. அப்போ இருப்பில்லாதவைகளா இருக்கிற இந்த சீத்த உஷ்ணம் இவைகளுக்கு காரணத்தோடு கூடி, சீத்த உஷ்ணம் முதலியவைகள் துவந்துவங்களுக்கு எது காரணம்? தேசகால நிமித்தம், தேசகால வஸ்துக்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியதே, இல்லவே இல்லை. இது எதுவுமே இல்லைங்க. இதுக்கெல்லாம் இருப்பே இல்லைங்க. பேஸ்லெஸ், நம்ம சொல்றோம்ல பேஸ்லெஸ், எல்லாமே பேஸ்லெஸ். எல்லாம் இல்யூஷன், தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டா சொல்ற நாஸ்தி பாவக, இதுக்கெல்லாம் இருப்பு என்பது இல்லை. நாஸ்தி பாவக எப்படின்னா பவனம் அஸ்திதா. பவனம்னா என்னது? இருப்பு தன்மைக்கு பேரு பவனம்னு பேர். அஸ்தித்தன்மை, இருப்புத்தன்மை. மந்திரத்துல இருக்குல்ல பாவகன் இருக்கு. பாவம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்புத்தன்மை. ந வித்தியத்தைனா இருப்பதில்லை, இருப்புத்தன்மை இருப்பதில்லை. எதற்கு? அசத்துக்கு இருப்புத்தன்மை இருப்பதில்லை. அது மட்டும் இல்ல, நகி சீதோஷனாதி சகாரணம் பிரமாணைகி நிரூபியமானம் வஸ்து சம்பவதி. ரொம்ப ஆச்சரியார் அறிவோட சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா சீதோஷனாதி சகாரணம், சீத்தம் உஷ்ணம் மானம் அப்பமானம் பசிதாகம் சுகம் துக்கம், இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய தேசகால வஸ்துக்கள். இந்த எல்லாத்தோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இருப்புத்தன்மையானது இதுக்கு இருக்கு. இந்த வஸ்து ஒண்ணு இருக்கு
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரமாணங்களால், அறிவை தரக்கூடிய அறிவு கருவிகளால், எதெல்லாம் கருவி நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்கு, சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, புத்தி, இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம்னு சொல்லக்கூடியது, அறிவுன்னு பேரு, அறிவு தரக்கூடிய கருவி. இந்த பிரமாணங்கள்னால நிரூபணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகி வஸ்து நிரூபியமானம் சம்பவத்தி, இந்த வஸ்து இருக்கு அப்படின்னு அறிவை தரக்கூடிய கருவிகளால் நிரூபிக்கப்பட முடியாதவைகள், நிரூபிக்கப்பட முடியாது. ஏதாவது சொல்லுங்க, பசி காட்டுங்க, ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்க போறீங்க, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களால நிரூபணம் பண்ண முடியுமா? மானம். உங்களை ஸ்துதி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னேன்ல, ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரிய சன்னியாசி சாதுன்னு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றான். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு அம்மா சொல்லுது, நீ எல்லாம் ஒரு சன்னியாசியான்னு காரி துப்பிட்டு போகுது ஒரு அம்மா. எது உண்மை யோசிச்சு பாருங்க. அது போச்சு, அது 5-6 வருஷம் ஆகி போச்சு அது நடந்து. அப்ப ஒருத்தன் வந்து ஒன்ன சொல்றான், இன்னொருத்தன் ஒன்ன சொல்றான், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. கண்ணுல புடிச்சு காட்டுங்க மானத்தையும் அபமானத்தையும். எத்தனையோ அபமானம் நடந்துச்சு, கண்ணை காட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத வஸ்துவை குறிச்சு இந்த மனசு என்ன பண்ணுது? சங்கடப்படுது. அஜ்ஞானம், இதுதான் அஜ்ஞானம். அப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துவையும் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தேசம்னா அவனுக்கு தெரியல, ஸ்பேஸை பத்தி நாலேஜ் இல்லை, டைமை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நாலேஜே இல்லை. இன்னும் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எண்டுக்கு போகவே முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் அப்படின்னு இந்த வஸ்துக்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் சுக துக்கத்தை தர்றது, இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்பட முடியாதவைகள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இதை பத்தின விசாரமானது இன்னும் சயின்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இது இந்த விதமானதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்லும் போதே அது மாறிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு, இருப்புத்தன்மை இல்லாதவைகளா இருக்கு. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்ற, இனிமே சயின்ஸ் தான் படிக்க போறோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம சயின்ஸ் தான் படிக்க போறோம், ஐன்ஸ்டீனை படிக்க போறோம். ஐன்ஸ்டீனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தன் நம்மளோட சாஸ்திரம், சங்கரர்லாம். அதனால தான் வந்து விவேகானந்தர் சொல்லுவாரு, ஓ உங்க ஐன்ஸ்டீனாவது மண்ணாங்கட்டியாவது. எங்க கிராமத்துல வந்து ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா 1000 ஐன்ஸ்டீனுக்கு சமம் அப்படின்றாரு விவேகானந்தர் சொல்லும்போது. அப்போ நம்மளுடைய இந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா விசாரம் பண்ண போது இந்த உலகத்துல இருக்கிற தேசத்தையோ காலத்தையோ இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களையும் இது இன்னது, இது சத்தியமானது அப்படின்னு எந்த ஒரு பிரமாணங்களை கொண்டும் என்ன பண்ண முடியாது? நிரூபணம் செய்ய முடியாது சொல்லியாச்சு. ஏன் கேள்வி கேட்குறீங்க? உடனே ஒரு கேள்வி போட்டுங்க, ஏன் நிரூபிக்க முடியாது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விகாரோஹி சஹா, இவைகள் எல்லாம் தேசகால நிமித்தம், இல்லைன்னா தேசகால வஸ்துக்கள், தேசம் காலம் வஸ்துக்கள் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, அது மூலமா உண்டாகக்கூடிய இந்த துவந்துவங்கள், சுகதுக்கம் முதலியவைகள், இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா விகாரோஹி சக, அவைகள் அனைத்தும் விகாரங்கள். விகாரங்கள்னா மாறிக்கொண்டே இருப்பவைகள். மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவும் மாறாம இல்லை. திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வால்கனோவா இருந்துச்சான், எரிமலையா இருந்தது முன்னாடி, சயின்டிஸ்ட் சொல்றான். நம்ம சயின்ஸை வந்து அப்பப்போ எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரமா இருந்துச்சான். ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வந்து ஐஸ் பீக்கா இருக்கு, பெரிய உயர்ந்த மலையா இருக்கு. திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஏறி போய் மேலே ஏறி இறங்கிடுறான், நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எல்லா கண்டம், ஆசியா கண்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் லேட்டஸ்டா தான் இந்த 7 கண்டங்கள் நம்ம சொல்றோம். 7 கண்டங்களும் பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கு. கீழே இருக்க பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு கண்டமும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல ஏதாவது தேசம் ஏதாவது சாஸ்வதமானு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்டத்தோட இணைஞ்சிருந்த ஆப்பிரிக்கா கண்டத்தோட இந்த நம்ம ஆசியா கண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்த காலம் இருக்கு. இப்ப பிரிஞ்சு போய் ஆசியா வேற ஆப்பிரிக்கா வேற அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்பிரிக்கா வந்து வேற இல்லை, ரெண்டும் ஒன்னா இருந்தது. காலம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு, அது நல்லா தெரியும். இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஏதாவது நிலையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் ஒவ்வொரு பார்ட்டிகளும் என்ன பண்ணுது, அணுவும் மாறிக்கிட்டே இருக்கு.
நம்ம உடம்பு மாறிக்கிட்டு இருக்கு, மனசு மாறிக்கிட்டு இருக்கு, நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப தேசம் மாறுது, காலம் மாறுது, இந்த வஸ்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கு, அது மூலமா வரக்கூடிய சுகதுக்கம் மாறிக்கிட்டே இருக்கு, பசிதாகம் மாறிக்கிட்டே இருக்கு, மானம் அப்பமானம் மாறிக்கிட்டே இருக்கு, சுகதுக்கம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அதனால பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதை பாத்தீங்கன்னா இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, இது இந்த விதமானது அப்படின்னு பிக்ஸ் பண்ண முடியல. எதையுமே பிக்ஸ் பண்ண முடியல இந்த உலகத்துல. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்குமேதே என்ன ஆகுதுன்னா க்ஷணபங்குரகன்னு சொல்லுவோம். க்ஷணம் பாத்தீங்கன்னா நாசத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, அது தன்ன நிலையில இருந்து மாறிக்கிட்டே இருக்கு. மனுஷனும் பாத்தீங்கன்னா மாறி, நேத்து நல்லவனா இருந்தானேயா இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கா, நம்ம நிறைய சொல்றோம். நேத்தெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எக்கு தப்பா பேசுறானே, நேத்து நல்லா ஸ்துதி பண்ணா இன்னைக்கு அவமானப்படுத்துறானே. நம்ம வீட்லயே தெரியும் எல்லா வஸ்துக்களும், எல்லா மனிதர்களும். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் தேசகால வஸ்துக்களும், அதனால உண்டாகக்கூடிய சுகதுக்கங்களும் பசிதாகமும் மான அபமானமும் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு கோல்டன் வேர்ட் விகாரோஹி சக, இவைகள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருப்பவைகள் விகாரங்கள். அது மட்டும் இல்ல, விகாரகச்ச வியபிச்சரதி, எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ விகாரமாக இருக்கிறதோ அது வெபிச்சாரத்தை அடையும். வெபிச்சாரம்னா தன் நிலையிலிருந்து மாறுபடும். அதுக்குன்னு ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன் இருக்கவே இருக்காது, நிலைத்தன்மை பாத்தீங்கன்னா இருக்காது. அது ரொம்ப கிளியரா சொல்றாரு. எதெல்லாம் மாறுபடுகிறதோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா தன் நிலையிலிருந்து நழுவி செல்கிறது. வியபிச்சரதி யதா, எந்த விதமா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யதா கடாதி சம்ஸ்தானம் சக்ஷுஷா நிரூபியமானம் மிருத்து வெதிரேக்கேன அனுப்பலப்தேஹே. என்ன நிலை, இந்த வஸ்துக்களுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்ல முடியுமா, மாறிட்டே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நிலை இல்லவே இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னப்பா அப்படின்னா, ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள். கடத்தை பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பானை மண், சட்டிப்பானை மண். இந்த எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா சங்கரரோட எக்ஸாம்பிள். இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, கட சம்ஸ்தானே, கடம் இருக்கு. கடம்னா பானை. நான் இன்னைக்கு இனிமே பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறது கட்டம் கட்டம்னு சொல்லுவேன். பானை பானை திரும்ப திரும்ப சொல்றது கஷ்டமா இருக்கு. கட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், பானை. இந்த பானையை நம்ம பார்க்கிறோம். இந்த பானையோட சம்ஸ்தானம்னா என்ன அர்த்தம், அதோட இடத்துல, பானையோட இடத்துல என்னெல்லாம் இருக்கு, சக்ஷுஷா நிரூபியமானம், கண்ணால பாக்குறோம், நிரூபணம் பண்றோம். இது என்னங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், எல்லாம் பானைச்சி, இதெல்லாம் பானை. கடையில போறோம், 50 பானை 100 பானை 500 பானை அடுக்கி வச்சிருக்கான். டெய்லி எனக்கு பாத்தீங்கன்னா பானையை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க சம்பவிக்குது. பூக்கடைக்கு போனோம்னாவே அங்க பானை இருக்கு, 4-5 கடை இருக்கு, டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோட வேலை என்னன்னா, நாதபிரமத்தை பூ வாங்க அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்க்கறதுக்கு பானையாவே தெரியுது, என்னதான் படிச்சு கொடுத்தாலும் மண்ணா தெரிய மாட்டேங்குது. எல்லா கடையிலையும் பானையா தெரியுது, விதவிதமா. எனக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஆர்டிஸ்டிக் இது இருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நல்ல பானையெல்லாம் பார்த்தோன்னு ஒரு ஆசை வரும், சின்ன குழந்தை மாதிரியே. இந்த பானையை வாங்கிட்டு போயிடலாமா, இந்த பானையை வாங்கிட்டு போயிடலாமே. நான் தலையிலேயே அடிச்சுப்பேன், வேதாந்தம் படிச்சு கொடுத்து கூட புத்தி வர மாட்டேங்குது, இது எல்லாம் மண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப கண்ணு பாத்தீங்கன்னா பாக்குது, கண்ணு பார்த்தோன்னே இது என்னப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவான், பானை சட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கண்கள் பாத்தீங்கன்னா பிரமாணம்னு பேர், அறிவை தரக்கூடிய கருவி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு, கண்ணுன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இது பானை அப்படின்னு எல்லா மனிதர்களும் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இது ஒரு பாட்டா இருக்கு, ஒரு பானையா இருக்கு, கட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட நான் கேட்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே. பானை எதுல இருந்து பண்றாங்க, மண்ணுல இருந்து பண்றாங்க. ஓ, மண்ணுல இருந்து பண்றாங்களா? அப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மண்ணை தனியா காட்டுங்க, பானைய தனியா காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மண்ணதான் பானைன்னு பேரு வச்சு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மண்ணுதான் வேற ஒரு ஆக்காரம், வேற ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுக்கு பானைன்னு பேர் கொடுத்துருக்கீங்க. அந்த மண்ணை தான் வேற ஒரு ஃபார்ம் கொடுத்து சட்டின்னு பேர் கொடுத்துருக்கீங்க. அந்த மண்ணை தான் வேற ஒரு ஃபார்ம் கொடுத்து பூந்தொட்டின்னு பேர் கொடுத்துருக்கீங்க. ஒரே மண்ணு தான் அநேக நாமங்களோட இருக்கு. அந்த மண்ணுக்கு மேலதான் நிறைய ஃபார்மை கொடுத்து ஒரு பேரை கொடுத்துருக்கோம். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி காட்டுங்க, நான் பண்ண முடியுமா?
பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க பானைன்னு வந்து நிரூபணம் பண்ணிட்டீங்க, இது பானை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆளுகளும் இல்ல சாமி இருக்கே, வஸ்துக்கெல்லாம் தெரியுது சாமி. ஆமா, ஒவ்வொன்றும் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இது இன்ன விதமானது அப்படின்னு ஒவ்வொருத்தையும் டிஃபைன் பண்ணி சொல்றோம், நிரூபணம் பண்றோம். டிஃபைன் பண்ணி சொன்னாலும் நான் என்ன சொல்றேன், அதோட காரணத்திலிருந்து அது வேறுபட்டதா அப்படின்னு கேட்கிறோம். காரணம் எது? பானைக்கு காரணம் மண்ணு. மண்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா காரணம், மண்ணுக்கு காரியம் எது அப்படின்னா பானை. தயிர், தயிர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா காரியம், அந்த தயிருக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பால். இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விதைன்றது காரணம், விதையிலிருந்து உண்டானது மரம், அது காரியம். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய காரணத்திலிருந்து செப்பரேட் பண்ணி காட்ட முடியுமா? நான் சொல்றேன், இதாங்க பீனட் அப்படின்ற விதை. இது விதை, ஒரு விதை. சரி, மாமரத்தோட விதை. சரி, முளைக்க போட்டா என்ன வரும்? முளைக்க போட்டோன்னா செடி ஆயிடும், மரம் ஆயிடும். சரி, இப்ப எனக்கு விதையை காட்டுங்க. விதையை காட்டுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? காட்ட முடியாது. விதைதான் செடியா மரமா பரிணமிச்சிருக்கு. பாலை காட்டுங்க அப்படின்னா பால் தான் வந்து பாத்தீங்கன்னா தயிரா பரிணமிச்சிருக்கு. மண்ணு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டியா பானையா பரிணமிக்குது. காட்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டா யானா பரிணமிக்குது. அந்த த்ரெட் தான் வந்து பாத்தீங்கன்னா வீவிங் பண்ணதுக்கு பிறகு கிளாத்தா மாறுது. அந்த கிளாத் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு வஸ்திரங்களா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸா நம்ம பேர் சொல்றோம். வாஸ்தவத்துல எனக்கு காரணத்தை தனியா காட்டுங்க, இந்த கிளாத்துல இருக்க பஞ்ச தனியா காட்டுங்க, நூலை தனியா காட்டுங்க, அந்த இதை வந்து துணியை தனியா காட்டுங்க, அங்கவஸ்திரத்தை தனியா காட்டுங்கன்னா காட்ட முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க எந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா இது பானை, இது சட்டை, இது பாயி, இது வந்து பாத்தீங்கன்னா தங்க பிரேஸ்லெட்டு, ஒட்டியானம் அப்படின்னு எந்தெந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் இங்க காட்டுறீங்களோ அந்த வஸ்துக்களுக்கு வந்து காரணமா இருக்கிறது எது இருக்கோ, எது ஆச்சாரிய சொல்றாரு, மிருத்து எதிரேக்கேன அனுப்பலப்தேகே. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பானை வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு அந்நியமாக அறியப்படுவதில்லை. உத்து பாருங்க, பானைய பாக்குறீங்களா, மண்ணை பாக்குறீங்களா? மண்ணை தான் பாக்குறோம். விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பானைன்னு சொல்லிடுறோம், ஆனா வந்து நல்லா விசாரம் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது மண்ணுக்கு அந்நியமா பானைன்னு ஒரு வஸ்து இல்லவே. காட்டனுக்கு அந்நியமா த்ரெட் இல்ல, த்ரெட்டுக்கு அந்நியமா கிளாத் இல்ல, கிளாத்துக்கு அந்நியமா எது இல்ல, இந்த ட்ரெஸ் இல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க எந்த வஸ்துவை சொல்றீங்களோ அது அதனுடைய காரணத்திற்கு அந்நியமாக இல்லை, காரணத்துக்கு அந்நியமா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற. அது மட்டும் இல்ல, அசத்து ததா. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லப்பா, அது பொய். தெரியுது, பானை தெரியுது, காணல் ஜலம் தெரிஞ்சுது, ஆனா போய் பக்கத்துல போய் பார்த்தா காணல் ஜலம் இல்லை. சிப்பியில வெள்ளி தெரிஞ்சது, பக்கத்துல போய் பார்த்தா சிப்பி தான் கிடைச்சது, வெள்ளி காணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிப்பியில தெரிஞ்ச வெள்ளி பொய், அசத்து. காணல்ல தெரிஞ்ச ஜலம் அசத்து, கைத்துல தெரிஞ்ச பாம்பு அசத்து, பொய். அதே மாதிரி மண்ணுக்கு மேல தெரிஞ்ச பானை பக்கத்துல போய் கையில எடுத்து பார்த்து உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா மண்ணு தான் கிடைக்கும், அங்க பானைன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. ஏன்னா பானைன்றது அசத்து. கிளியர் வந்துருங்க. இதுக்கப்புறம் சர்வோ விகாரக காரண வெதிரேக்கேன அனுப்பலப்தேகே அசத். முடிவுக்கு வர இந்த உலகத்துல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வோ விகாரக, எதெல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கோ. முன்னாடி மண்ணா இருந்துச்சு, இந்த குலாலன் என்ன பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா மண்ணை கொண்டுட்டு வந்தான். அதை வந்து பாத்தீங்கன்னா ஜலிச்சு அதுல இருக்க கல்லெல்லாம் தனியா எடுத்தான். அந்த மண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ஊத்தி குழப்பி மண் பிண்டமா மாத்தினான். மண் பிண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா பண்ணான். அதுக்கப்புறம் 2 பார்ட்டையும் ஒன்னா இணைச்சு ஒரு பானை ஆக்கணும். ஒரு பானை ஆக்கி காய வச்சான். காய வச்சதுக்கு அப்புறம் பேக்கிங் சூளையில வச்சான். வச்சு அதை பேக்கிங் பண்ணதுக்கு பிறகு அது கலர் ஆகி போச்சு, பானைன்னு ஆகி போச்சு. மண்ணு
என்ன ஆயிடுச்சு? மண்பிண்டம் ஆச்சு. மண்பிண்டம் காயாத பானை, பச்சை பானை ஆச்சு. பச்சை பானை சூளையில இருந்து எடுத்து வச்சதுக்கு பிறகு சிவப்பு கலர் பானையா ஆயிப்போச்சு, டெரகோட்டா கலருக்கு பானை. அப்ப இப்ப என்ன இருக்கு? பானை திரும்ப உடையுது. உடைஞ்சோட என்ன ஆயிடுச்சு? சில்லு பானை ஓடு ஆயிடுச்சு. அந்த ஓடு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா இன்னும் தூள் தூள் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன ஆகி போச்சு? மண்ணா போச்சு. அப்ப மண்ணா இருந்தது திரும்ப மண்ணா ஆகி போச்சு. நடுவுல பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல என்னாச்சு? பிண்டம் வந்துச்சு, பானை வந்துச்சு, அதுக்கப்புறம் உடஞ்சிச்சு, ஓடாச்சு. ஓடு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப மண்ணா போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், ஆதியிலையும் அந்தத்திலையும் அது மண்ணாதான் இருக்கு, நடுவுலையும் மண்ணாதாங்க இருக்கு. அப்ப நம்ம மண்பிண்டம், சட்டி, பானை எல்லாம் சொல்றோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வெறும் மண்ணுக்கு மேல தெரிகிற தோற்றம் மாத்திரம். வெறும் தோற்றம் பாத்தீங்கன்னா காணல் ஜலத்துல இருக்கிற மாதிரி. முன்னாடி 10 மணிக்கு போய் பார்த்தேன், அந்த இடத்துல காணல் ஜலம் இல்லை. 4 மணிக்கு போய் பார்க்கிறேன், காணல் ஜலம் இல்லை. அப்ப எப்ப தெரிஞ்சதுன்னா அந்த 1 மணி, 12 மணி, 1 மணி வெயிலுக்கு தான் காணல் ஜலம் தெரிஞ்சது. சிப்பி காலையில பார்க்கும்போது சிப்பியா தான் தெரிஞ்சது. ஈவினிங்ல போய் பார்க்கிறேன், சிப்பியா தான் தெரிஞ்சது. ஆனா மத்தியானத்துல போய் பார்த்தா வெள்ளியா பிரகாசிக்குது. கயிறு பாத்தீங்க அப்படின்னா நான் தான் போட்டேன், தோட்டத்துல போடும்போது கயிறா போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அரை இருட்டுல பாம்பா தெரிஞ்சது. லைட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கயிறாயி போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? நடுவுல எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாம் அசத்து. தூக்கத்துல நான் போனேன், தூக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எப்படி தூங்குனீங்க? நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. திரும்ப நேத்து நைட்டு என்னோட அனுபவம் அதுதான். காலையில எந்திரிச்சோன பரமஹம்ச ஆனந்தா வந்துட்டேன். மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் வந்துச்சு, இந்த லோக்கம்லாம் வந்துச்சு. திரும்ப இன்னைக்கு நைட்டு நான் தூங்க போவேன். தூங்க போனோன்னு இது எல்லாம் இல்லாம போய் தூக்கத்தை டீப் ஸ்லீப்ல இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவேன்? ஆனந்தமா தூங்கும், ஒன்னும் தெரியல அப்படின்னு. இதான். அப்போ ஆதியிலையும் ஒன்னும் தெரியல, ஆனந்தமா தூங்குனேன். இன்னைக்கு நைட்லயும் ஆனந்தமா தூங்கி ஒன்னும் தெரியலன்னு இருப்பேன். நடுவுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிற லோக்கங்களும் இந்த தேகங்களும் வருது போகுது. அப்போ எப்படி பாத்தீங்கன்னா சிப்பியில காலையில தெரியல, ஈவினிங்ல தெரியல, நடுவுல மத்தியானத்துல மட்டும் வெள்ளி தெரிஞ்சதோ அது மாதிரி. அதே மாதிரி மண்ணுக்கு மேல பாத்தீங்கன்னா சட்டிப்பான நடுவுல வந்துச்சு, முடிவுலையும் இல்லை, ஆரம்பத்திலையும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும், தேகம் மொத்தமும் பாத்தீங்கன்னா நடுவுல தெரிகிறது. இதுல எது போகாததுன்னா நானுக்கு மேல இதெல்லாம் போறது. அப்ப இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது. எதெல்லாம் இந்த உலகத்துல மாறிக்கிட்டே இருக்கோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, அது எல்லாம் அசத்து. அப்போ 3 அவஸ்தைகள்லையும் எதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோ அது எல்லாம் பொய்யானவைகள். இந்த திருஷ்யங்கள் எல்லாம் பொய்யானவைகள். நான் மாறாதவன். இந்த தேகம் எல்லாம் போறது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாள்ல நேற்று கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணை டொக்கு விழுந்து போச்சு. சுகர். எனக்கு என்னோட தேகம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசித்திரம் காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த சுகர் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆசைப்பட்டு எதையாவது சுகர் சாப்பிட்டேன் அப்படின்னா 1 கிலோ டம், ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா 2 கிலோ டும் போயிடும். திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல திரும்ப நல்லா புஷ்டி ஆயிடும். இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா திரும்ப கம்மி ஆயிடும். அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்த சனியை நானா யோசிச்சு பாரு. நான் யாரு அப்படின்னு கேட்டா மாறாதவன், சுகஸ்வரூபம். இது மாறிக்கிட்டே இருக்கு. இந்த தேகம் நான் இல்லை, இது பொய். அப்ப எது மாறிக்கிட்டே இருக்கோ அது பொய்யானது, எது மாறாததா இருக்கோ அது மெய்யானது. மிருத்திகா இத்தியேவ சத்தியம், சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. மண்ணு மாத்திரம்தான் சத்தியம். மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய கல்பிதங்கள், நாமரூபங்கள் எல்லாம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இது எல்லாம் வாக்குல நம்ம பயன்படுத்துறோம். சட்டி, பானை அப்படின்னு பயன்படுத்துறோம். வாஸ்தவத்துல இதையெல்லாம் சட்டி, பானைன்னு சொல்றது எல்லாம் பொய்யானது. நம்ம சொல்ற அங்க வஸ்திரம், வேஷ்டி ரெண்டும் ஒண்ணுதான். மேல போட்டா அங்க வஸ்திரம், கீழே போட்டா வேஷ்டி. அதையே ஸ்டிச் பண்ணி மாத்தினீங்கன்னா அது சட்டைன்னு சொல்றோம். அதையே கொஞ்சம் லென்த் பண்ணீங்கன்னா பைஜாமான்றோம். என்னையா அது உங்களுக்கு ப்ராப்ளம்? ஆஃப் பேண்ட் போட்டீங்கன்னா ட்ரௌசர்ன்றோம், ஃபுல் பேண்ட் போட்டா பேண்ட்ன்றோம்.
என்னது ஒரே வஸ்திரம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக கட்டினீங்கன்னா அது இதுன்னு சொல்கிறோம், சாரின்னு சொல்கிறோம். அதையே கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா ஆஃப் சாரின்றோம். இந்த உலகத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வஸ்துக்கு மேலே இது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. வெறும் வாக்கு, வெறும் சப்தங்களை வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள், நான், எல்லாம் இது யாரும் இல்லை. இருக்கிறது ஒரே தத்துவம், நான் மாத்திரம்தான் சத்தியம். எல்லாம் வந்து விவகாரத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே பொய், எதுவுமே உண்மை இல்லை. அதனால ஆச்சாரியார் சொல்றார், எதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் விகாரங்கள், எல்லாம் அசத்து. ஏன்னா காரணத்துக்கு அந்நியமா காரியம் என்று ஒன்று தனித்து பார்க்கப்படுவதில்லை. காட்டனுக்கு அந்நியமா எனக்கு நூலை காட்டுங்கன்னா கிடைக்காது. காட்டனுக்கு அந்நியமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா துணியை காட்டுங்கன்னா கிடைக்காது. காட்டனுக்கு அந்நியமா எனக்கு சட்டையை காட்டுங்கன்னா கிடைக்காது. மண்ணுக்கு அந்நியமா சட்டிப்பானை கிடைக்காது. தங்கத்துக்கு அந்நியமா ஆபரணங்கள் இருக்காது. எதெல்லாம் நம்ம காரியம்னு பார்க்கிறோமோ அதெல்லாம் காரணத்துக்கு அந்நியமானவைகள் இல்லை. அதே மாதிரி இந்த ஜீவ ஜெகத் எல்லாமே நானுக்கு அந்நியமா இல்லை. இந்த நான்ல தான் அடங்குது, லயமாகுது ராத்திரியில. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நான்ல இருந்து வெளிப்படுது. அப்போ நானுக்கு அந்நியமா இந்த உலகம் எதுவுமே இல்லை. நான் சத்தியமானவன், மாறாதவன். இது எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பவைகள். அதனால என்ன பண்ணணும்? துக்கமே படாது, போயிட்டே அப்படின்னு தியாகம் பண்றது. இதோட விசாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயதப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசிஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திரவிஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். நமஸ்கார். இது எவ்வளோ புரிஞ்சிக்க முடியுமா ட்ரை பண்ணுங்க. 2 வாட்டி 3 வாட்டி போட்டு கேளுங்க. கேட்டு கேட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வாங்க. சொல்கிற விஷயத்தை நல்லா எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப எக்ஸாம்பிள் சொல்கிற அதே மாதிரி புரிஞ்சுட்டு வாங்க. சித்தாந்தம் கிளியர் ஆயிடுச்சுன்னா புத்தி வேக்கப் ஆயிடும். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.